ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மாமா ஆட்டுக்கெல்லாம் தட்டறுக்கலான்னு சொன்னாங்க. சரி 2 பேரும் போய் அறுக்கலாங்க மாமான்னு சொன்னேன். அதுங்காட்டியும் மாமா போயிட்டாங்க. எப்போவும் நம்ம காட்டுக்கு ஆள் வருவாங்க, இன்னைக்கு அவங்க வரல. மாமா வந்து தட்டை அறுத்துட்டிங்களா? தண்ணி பாஞ்சிட்டு இருக்காட்டிருக்கு. நம்மளது ஆடு அதிகமாக இருக்கிறதுனால தட்டு இந்த அளவுக்கு தேவைப்படும். இருக்கும் அந்த இடத்துல குருவி முட்டை வச்சிருக்கு. எப்போவுமே மாமா இப்படி தான் சட்டை போட சொன்னால் போடுறதே கிடையாது. தட்டை அறுத்து மாமா எல்லா தட்டும் கத்தையும் கட்டிட்டாங்க. ஒரு கத்தையை தூக்கி விட்டு அவங்களும் ஒரு கத்தையை தூக்கிக்கிட்டாங்க. வச்ச கரணையெல்லாம் நல்லா தளைஞ்சிருக்குதான்னு பார்க்க வந்தேன். அருமையாக தளைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. வீடியோவில் பார்த்துருப்பீங்க விதைக்கரணை எப்படி நம்ம வைக்கணும்னு சொல்லி. பாருங்கள், நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. அருமையாக தளைஞ்சு வந்திருக்கு. இதுதான் மக்காசோள தட்டு, இதுதான் சிவப்பு தட்டு. சிவப்பில் வந்து சொனை அதிகமாக இருக்குது. அதனால மாடு ஆடோ அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டேங்குது. ஜுவாப்பில் நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இது அதிகமாக நாங்கள் குட்டிக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறோம். குட்டிங்க இது ஓரளவுக்கு விரும்பி சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.